ஏஐ கார், அட்டானமஸ் டிரைவிங் கார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட காரு ஆர்டிஃபிஷியலாக ஸ்டேரிங், பிரேக், ஆக்சலேஷன் இது எல்லாத்தையுமே அதுவே முடிவு பண்ணி டிசிஷன் எடுக்குது ஃப்ரம் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும். இந்த செல்ஃப் டிரைவிங் கார் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் மாதிரி அதுவும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு சென்ஸ் மாதிரி பல சென்சார்ஸ் அதுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ கார் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்னாலஜி, ஒரு இண்டஸ்ட்ரியும் பிக் லெவல் சேஞ்சஸ் இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யாரும் ஃபுல்லி ஆட்டானமஸ் டிரைவிங் காரை கண்டுபிடிக்கல. அப்போ இந்தியாவுக்கு ஆட்டானமஸ் டிரைவிங் கார் வருமானு பார்த்தீங்கன்னா வராதா? அதுக்கு நம்ம மினிமம் ஒரு 10 வருஷமாவது வெயிட் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஐ கார்ஸ் எப்படி உருவாகுதுன்னு ஒரு 6 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன், அண்ட் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா த ஏஐ கார் சூப்பர் சென்ஸ் வெர்சஸ் ஹியூமன் சென்ஸ். நம்ம ஹியூமனுக்கு இருக்கிற சென்ஸை காருக்கு எப்படி கொண்டு வருது, பல சென்சார்ஸை ஃபிட் பண்ணுறது மூலிமா காருக்கும் பல சில சென்சார் நம்ம எனேபிள் பண்ணலாம். மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, அதை ட்ரெயின் பண்ணி அது ஒரு இன்டெலிஜென்ட் சென்சாரை நம்ம மாற்றுறது. அப்புறம் நாலாவது டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களோட காரை ட்ரெயின் பண்ணி ரெடி ஆயிடுச்சு, அதை லைவில் டெஸ்ட் பண்ணி அதனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, த டேட்டா டு டிசிஷன். ஃபிஃப்த்து டாபிக் பார்த்தீங்கன்னா அட்டானமியில், அதாவது அட்டானமஸ் டிரைவிங்கில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் டிரைவிங் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதே மாதிரி இந்தியாவில் அட்டானமஸ் டிரைவிங்கில் என்னென்ன கம்பெனிஸ் எந்தெந்த ஸ்டேஜ் ரீச் ஆயிருக்கு, இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களை சேரும். வெல்கம் டு பிரபு சுந்தரம் ஸ்டுடியோ. நான் உங்கள் பிரபு சுந்தரம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிக் டாபிக் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் டிரைவிங். எல்லா பிக் கம்பெனிஸும் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஃபுல்லி ஆட்டானமஸ் டிரைவிங் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஃபுல்லி ஆட்டானமஸ் டிரைவிங் ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதுக்கு முக்கியம். அதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில், ஜெர்மன், யூஎஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். எல்லா இடத்துலையும் லேண்ட் மார்க்கிங் க்ளீனாக இருக்கும், ரோட் சிம்பிள் சரியாக இருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் வேறஸ் நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைவேஸை தவிர பெரும்பாலான இடத்துல லேண்ட் மார்க்கிங் ப்ராப்பராக இருக்காது, சைன் போர்ட்ஸ் கரெக்டாக இருக்காது. அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாம் பெரும்பாலான இடத்துல, அதாவது ஹைவேஸ் தவிர கேமரா இல்லாத இடத்துல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் இன் இந்தியா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியான ஜெர்மனி, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கோ அங்கே ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 4 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லெவல் 2க்கு மேலே ஒர்க் ஆகலை. ஓகே, இது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம இப்போ பார்க்க போகிறது கார் சூப்பர் சென்ஸ் வெர்சஸ் ஹியூமன் சென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வர வைக்கிறது. ஸோ ஹியூமனோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த 5 சென்ஸ். ஸோ பார்க்குறது, கேட்குறது, பேசுறது, அந்த டச், இந்த மாதிரி 5 சென்ஸ் மூலிமா தான் எல்லா விஷயமுமே நடக்குது நம்ம ஹியூமனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ஸை ஒரு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்துக்கு புகுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்பிளில் நம்ம காருக்கு புகுத்தணும் அப்படின்னா த்ரூ சென்சர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல சென்சார்ஸ் யூஸ் பண்ணாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமரா சென்சார். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது, அந்த பார்க்குறது ஹியூமன் எப்படி கண்ணில் பார்க்குறோமோ அந்த மாதிரி கேமரா வச்சு தான் அதை டிடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹியூமன் கண்ணில் பார்க்குறான், ஆனால் கண்ணில் பார்க்குறான் அப்படிங்கிறத கண்ணு மட்டும் ஒர்க் ஆகாது. கண்ணிலேருந்து பிரெயினுக்கு சிக்னல் போய் அது ப்ராசஸ் பண்ணி எஸ் நீ இதை தான் பார்க்குற அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. அந்த மாதிரியே அதே எக்கோசிஸ்டத்தை இங்கேயும் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும், அது என்ன பார்க்குதுங்கிறது த்ரூ அல்காரிதம். அதுதான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஏஐ ப்ரோக்ராமிங். அதை பற்றி நம்ம பெருசாக டீட்டெயிலாக பேச போகிறதில்ல, பட் ஜஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல சென்சர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கேமராவில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கரெக்டாக இருக்காது. அதனால் லைடார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதாவது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இது பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டை கண்டினியூஸாக இன்ஜெக்ட் பண்ணி இந்த ஹோல் சரௌண்டிங்கை பாயிண்ட் க்ளவுட் டேட்டாவை மாற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3D மேப் மாதிரியே மாற்றிடும். இப்போ நீங்கள் விசுவலில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஹோல் சிஸ்டத்தை அது 3D டேட்டாவை மாற்றிடும். இதில் பார்த்தீங்கன்னா டெப்த்து, ஹைட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எல்லா டேட்டாவும் ஈஸியாக அதனோட ரெகனைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க பார்க்கிங்க்கு. அதே மாதிரி ஆடியோ சென்சார், ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த சவுண்ட் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த வெஹிக்கிள் ஹேஸ் டு கோ லெஃப்ட் ஆர் ரைட், டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. இந்த மாதிரி நம்ம ஹியூமனுக்கு இருக்கிற சென்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த லைடா டெக்னாலஜி இது ஹியூமன் சென்ஸுக்கும் மீறி உள்ளது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமனால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த லைடா சென்சார் மூலிமா நீங்கள் மொத்தத்தையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடார் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தொலைதூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் ஈஸியாக ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல சென்சாரை ஃபிட் பண்ணி ஹியூமனோட இன்டெலிஜென்ஸுக்கு ஈக்குவலாக ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் த ஏஐ பிரெயின்.
ஸோ சென்சார்ஸ்லாம் ஃபிட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை ட்ரெயின் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் ஒரு கார் ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போகும்போது சிக்னல் இருக்கா, அது க்ரீனில் இருக்கா, ரெட்டில் இருக்கா, எல்லோவில் இருக்கா, அப்புறம் வந்து லேன் மார்க்கிங் எப்படி இருக்குது, நம்ம லெஃப்ட் எடுக்கலாமா, ரைட் எடுக்கலாமா, சைன் போர்டு எப்படி இருக்குது, அதே மாதிரி யாராவது குறுக்க வராங்களா, நமக்கு லெஃப்ட் சைடில் கார் இருக்கா, ரைட் சைடில் கார் இருக்கா, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற அத்தனை என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணி பலவிதமான டேட்டா செட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபண்டமெண்டலாக அனடேட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மக்கள் இருக்காங்க, டிராஃபிக் சைன் என்ன சொல்லுது, டிராஃபிக் லைட் என்ன சொல்லுது, மக்கள் யாராவது குறுக்க போகிறாங்களா, நம்ம லெஃப்ட் போகலாமா, ரைட்டு போகலாமா, இந்த எந்த டைரெக்ஷனில் இந்த வண்டி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை வந்து லட்சக்கணக்கான மக்கள் அக்ராஸ் குளோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறது தான் பேஸ் டேட்டா. இந்த பேஸ் டேட்டா வச்சு தான் வந்து அல்காரிதம் டெவலப் பண்ணுவாங்க. இந்த டெவலப் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா, லைவ் ஃபுட்டேஜில், அதாவது கேமரா பார்க்குற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மூலிமா டிடெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல ட்ரைனிங், பல பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சு எல்லாருமே ட்ரெயின் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்டானமஸ் டிரைவிங்கை ரீச் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங்கிறது ரொம்ப க்ரூஷியல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, அமெரிக்காவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சைன் போர்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கும், மக்களெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அதே இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் நீங்கள் அங்கே டெவலப் பண்ணிவிட்டு இந்தியாவில் கொண்டாந்து கார் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக முட்டிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேட்டா டு டெசிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துமே டேட்டான்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில். ஸோ இப்போ இந்த ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, த்ரூ சென்சார்ஸில் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ண மாடலை வச்சு அதை லைவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பர்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்விரான்மெண்ட்டை பர்சீவ் பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை சுற்றி என்ன இருக்குது, அதாவது அந்த வெஹிக்கிள் சுற்றி என்னென்ன இருக்குது, என்ன டிராஃபிக் சைனில் என்ன இருக்குது, டிராஃபிக் லைட் எப்படி இருக்குது, மக்கள் யாராவது போகிறாங்களா. ஸோ இந்த மாதிரி ரோடில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எவ்ரி செகண்ட் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைவ் ஃபுட்டேஜில் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த டிசிஷன் எடுத்து கண்டினியூஸாக டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு அக்யூரஸியாக எடுக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இதனோட லெவல் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா, இந்த அட்டானமஸ் டிரைவிங்கில் 2 செக்மெண்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த டேபிளில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒன்று வந்து அடாஸ், இன்னொன்று வந்து ஏடி. அடாஸ் வந்து டிரைவர் அசிஸ்டன்ஸ், ஏடிங்கிறது அட்டானமஸ் டிரைவிங். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாக 0, 1, 2 பார்த்தீங்கன்னா அடாஸாகவும், 3, 4, 5 பார்த்தீங்கன்னா ஏடியாகவும் ஜென்ரலாக டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. அடாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது டிரைவருக்கு பியூராக ஹெல்ப் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ். டிரைவர் கண்டிப்பாக அங்கே தேவை. இதை ஏடி பார்த்தீங்கன்னா டிரைவர் தேவையில்லை, சிஸ்டமே இண்டிபெண்ட்டாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்தோட கோல் பார்த்தீங்கன்னா ஏடி நோக்கி போகிறது தான். அந்த ஏடி நோக்கி உடனே போக முடியாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு டைமில் எல்லாருமே ஏடிக்கு நோக்கி போகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்தியன் காசில், மஹேந்திரா எக்ஸ்யூவி, இந்த மாதிரி பல காசில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும், ஹைவே அசிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பல சிம்பிள் ஃபீச்சர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்து கண்டிப்பாக ஸ்டேரிங்லேயும் பிரேக்லேயும் ஆக்சிலேட்டர் இதெல்லாம் அவங்க மேனுவர் பண்ணுவாங்க. டைம் டு டைம் தான் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். பட் இதே பார்த்தீங்கன்னா ஏடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் நீங்கள் மேப் போட்டாவே போதும், சிஸ்டமே அதை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெவல் 4 வரைக்கும் ஸ்டேரிங் இருக்கும், 5th ஸ்டேரிங்கே இருக்காது. ஸோ எல்லாத்தோட என் கோல் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கே இல்லாத லெவல் 5 ரீச் பண்ணுறது தான். ஆனால் அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு 5 வருஷமாக தான் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குலாம் வரணும்னா மினிமம் 10 இயர்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா, டாடா, இந்த மாதிரி இந்தியன் மேக் கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி அடாஸ் சொல்யூஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் மெர்சிடிஸ், BMW, ஆடி, ஃபோர்டு, இந்த மாதிரி பல கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடாஸ் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக அன்டில் லெவல் 4 வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அட்வான்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளோட வேமோட ஹை ஆட்டோமேஷன், அதாவது லெவல் 4 அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி சர்வீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எல்லா இடத்துக்கும் அது அப்ளிகபிள் கிடையாது, ஜியோ ஃபென்ஸ்ட் ஏரியான்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க மேப்பில் வந்து ஒரு இடத்த லாக் பண்ணியிருப்பாங்க, அந்த டாக்ஸி அந்த இடத்துக்குள்ளே மட்டும் தான் போக முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உலகம் பூரா ஒவ்வொரு சினாரியும், ஒவ்வொரு ஊடகத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மக்களோட பிஹேவியர்லேருந்து எல்லாமே. அதனால் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஊருக்கு ரிலீஸ் பண்ண முடியும். மஸ்க் மாவை பற்றி ஏன் பேசவே இல்லை அப்படின்னா, லெவல் 2 and 2+ ரேஞ்சு தாண்டல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே அவர் வந்து கேமராவை மட்டும் டிபெண்ட் பண்ணி அவரோட சிஸ்டத்தை பில்ட் பண்ணதுனால தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கார் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நார்மலாக இருக்க கார் இன்டெலிஜென்ஸ் காராக மாற்றுறாங்க, அந்த மாதிரி ஒரு குயிக்கான ஒரு ஓவர் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு அது சேரும். லவ் யூ ஆல். See you all next video. Bye bye.